இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணிருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடமும் மேக்சிமம் ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 பல இடங்கள்ல லெஜெண்ட் சரவணாவோட ஒரு படம் இதெல்லாம் நடந்துச்சு, தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க, படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்றாங்க. அதான் பொய்யே சொல்றதுங்கிற வழக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? நீங்க வந்து சம்மந்தப்பட்ட இப்போ வந்து கோழிக்கோடுல ஷூட்டிங் நடக்குது, அங்கிருந்து எல்லா தொழிலாளர்கள் இங்க வந்திருக்காங்க. இப்போ 3 மணிக்கு இங்க வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஊட்டியில வந்து சமுத்திரகனி படம் ஷூட்டிங் நடக்குது, அவங்க படம் இப்போ எல்லா தொழிலாளர்கள் வந்தாங்க, ஒரு மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஊட்டியிலேருந்து கார்ல வந்தாங்க எல்லாரும். அதுபோல லெஜண்ட் மூவி சரவணா வந்து எல்லாரும் இப்போ வந்து நிறுத்திட்டு நைட்டு கேட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஷூட்டிங் போறாங்க. வாகமல்ல வந்து விஜய் சேதுபதி ஷூட்டிங் கேட்டாங்க, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கலந்துக்கணும், நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து கலந்துக்கணும்னு சொன்னோம். ஒரு நாள் ஷூட்டிங் இருந்து ராமேஸ்வரத்தில் ஆதி பெருஞ்செட்டி ஷூட்டிங் நடக்குது. இவங்க எல்லாருமே இன்னைக்கு நடக்கிற ஷூட்டிங் அவங்க தான் சொல்லணும். அதாவது வந்து நம்ம உண்மையாகவே நாங்கள் எந்த ஷூட்டிங் நிறுத்த வேண்டாம், சென்னையில் இருக்கிற ஷூட்டிங் மட்டும் நடத்தலாங்க முடிவு பண்ணோம். இது போல வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தையே எங்களுக்கு எதிராக அவங்க கணக்கு காமிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு நாளும் அடையாள வேலை எல்லாம் இணைந்து செய்வோங்கிறது வந்து அவங்க தான் காரணம். எந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருந்தா அது காரணம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளே தானே தவிர பெப்சி எப்போதுமே வந்து வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணதே இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 முறை வேலை நிறுத்தம் அறிவிச்சாங்க, அவங்களுக்கு இணைந்து பயணித்தோம். பெப்சியா வேலை நிறுத்தம்ங்கிறது இந்த அடையாள வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்துல இதுதான் முதல் நாள், இதுவே இறுதி நாளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.